நேற்றைய தினம் கிராம உத்தியோகத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையை கண்டித்து மன்னார் நகர பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தர் அனைவரும் இன்று முதல் சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். கிராமர்களுடைய சாதாரண கடமைகள், சமாதான உத்தியோகத்தருடைய கடமைகள், தற்போது மேற்கொள்ளப்படுகின்ற நிவாரணப் பணிகள், நிவாரணத்துக்கான 25,000 ரூபாய் கொடுப்பன வழங்குகின்ற சகல பணிகளிலிருந்தும் இன்று முதல் கிராம உத்தியோகத்தர்கள் விலகிக் கொள்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் இதை மாவட்ட ரீதியாக விஸ்தரிப்பது தொடர்பாக நாங்கள் பரிசீலிக்க இருக்கின்றோம். நாங்களும் மனிதர்கள் தான். இயற்கை அனர்த்தமோ, வெள்ளமோ, புயலோ, காற்றோ ஏனைய மனிதர்களுக்கு எவ்வாறு உணர்வுகளை ஏற்படுத்துமோ அதே அளவு கிராமங்களுக்கும் ஏற்படுத்தும். இருந்தாலும் கூட நாங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்ட எங்கள் கடமைகள் கருதி நாங்கள் அந்த மழையிலும் வெயிலிலும் குளிரிலும் நேரங்கள் பார்க்காது இரவிரவாக மக்களோடு மக்களாக இருந்து நாங்கள் எங்கள் கடமைகளை ஆற்றி வருகின்றோம். இடம்பெயர்ந்த மக்களை முகாம்களில் வைத்து 3 வேளை உணவு அளிப்பது, இடம்பெயராமல் கஷ்டப்படும் மக்களை உரிய இடங்களுக்கு கொண்டு செல்வது, அரசுக்கு நேரத்துக்கு நேரம் தகவல்களை அனுப்புவது, இன்னொரு என்ன நிவாரண பணிகள் ஈடுபடுவது எல்லாம் நாங்கள் இந்த அனர்த்த நேரங்களிலே எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை விட்டு எங்கள் கடமையின் தன்மை உணர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்படாத எல்லா மக்களும் அதே நிவாரணத்தை கேட்டு எங்களுக்கு பல்வேறு அழுத்தங்களை நாளாந்தம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று அடையக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லா மக்களும் எங்களுக்கும் வேண்டும் என்று சொல்லி அரச சுற்று நிருபத்துக்கு எதிராக எங்களை செயற்பட எங்களை வற்புறுத்துகின்றனர். மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே, மிகவும் மன அழுத்தம் அடைந்த நிலையிலே நாங்கள் செய்வதறியாது நிற்கிறோம். அரச சுற்றுநிறுவனங்கள் வெளியிடப்படும் பொழுது நாங்கள் அதை விட்டு சற்றேனும் நகர முடியாது. ஆனால் பொதுமக்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள் இல்லை. சில மக்களுடைய கருத்து எப்படி என்று சொன்னால், ஊழல் இல்லாத அரசாங்கம் வேண்டும், ஊழல் இல்லாத தலைவர்கள் வேண்டும், ஊழல் இல்லாத அதிகாரிகள் வேண்டும். ஆனால் மக்களாகிய நாங்கள் ஊழலாகத்தான் இருப்போம். உங்களால் முடிந்தால் எனக்கு அந்த அழகான மனிதனை மீட்டுக் கொடுங்கள். நம் அன்புக்குரியவர்கள் அழாத நாட்டிற்காக அகன்று செல். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. சுற்றுநிறுவத்தின் படி அல்லாமல் எங்களுக்கு எல்லோருக்கும் உதவிகளை தாவென்று கேட்டால் எங்களுடைய காசு அல்ல கொடுப்பதற்கு. நாளை நாங்கள் அதை தவறுதலாக கொடுத்து விட்டால் அரச கணக்காய்வு எங்கள் மேலாம் நடவடிக்கை எடுப்பார்கள். ஆகவே மேலதிகாரிகள், அரசாங்கம், மக்கள் புரிந்து கொண்டு செயற்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த 25,000 ரூபாய் கொடுப்பனை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் முண்டியடித்து வருகிறார்கள். ஆனால் தங்களுடைய வீடுகளிலே அவ்வாறான சேதங்கள் ஏற்படாத போதும். சேதங்கள் ஏற்பட்ட பிரதேசத்தினுடைய மக்களுக்கு முறையான வகையிலே அந்த வெள்ள நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும், தும்மினால் கூட பிரதேச செயலகத்திலே நாடக்கூடிய மக்களைத்தான் நாங்கள் அதிகமாக காண்கின்றோம். மக்களுக்காகத்தான் பிரதேச செயலம் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய கடமை பொறுப்பு எங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த எல்லைக்கோட்டின் அடிப்படையிலே தான் எங்களுடைய கடமைகளையும் எங்களுடைய பொறுப்புகளையும் நிறைவேற்ற முடியுமே ஒழிய எங்களுடைய சொந்த புத்தியிலிருந்தோ அல்லது சொந்த நிதியிலிருந்தோ நாங்கள் செலவு செய்ய முடியாது.